டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னேன். வயிறு வலிக்கு இருந்தோடனே எனக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு டாக்டர் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து வயிறு வலியை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஸ்கேன் பண்ணால் வயிறு வலியை கண்டுபிடிக்க முடியாதா? இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வாங்க, டாக்டர் வந்து எதுக்காக இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் கேட்குறாங்க, யூரின் டெஸ்ட் கேட்குறாங்க ஒரு வயிறு வலிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்து அப்டமன் பெயின், வயிறு வலி வருது அப்படின்னா நமக்கு எந்த ஏஜ் குரூப் வந்து வயிறு வலி சொல்கிறாங்க? பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பா, அடலசன்ட் ஏஜ் குரூப்ஸா, அடல்ட் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, இல்லை மிடில் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, ஓல்ட் ஏஜ் குரூப்பில் வர்றாங்களா, ப்ளஸ் ரெண்டாவது மேலா ஃபீமேலா இப்படிங்கிற கேட்டகரியை முதல்ல டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது எந்த லொக்கேஷனில் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு அப்டமனை நாங்கள் ஒரு 9 குவாட்ரண்ட்டாக நாங்கள் பிரிப்போம். இப்போது மேல் வயிறில் வலி இருக்குது, இல்லை தொப்பில் சுற்றி வலி இருக்குது, அடி வயிற்றில் வலி இருக்குது, ரைட் சைடில் வலி இருக்குது, லெஃப்ட் சைடில் வலி இருக்குது. இதில் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இதை ஒரு எபிகாஸ்ட்ரிக் ரீஜன், ஒரு அம்பலிக்கல் ரீஜன், ஒரு ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜன், ரைட் இலியாக் ஃபோசா, லெஃப்ட் இலியாக் ஃபோசா, ரைட் லம்பார் ரீஜன், லெஃப்ட் லம்பார் ரீஜன், ரைட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியல் ரீஜன் இப்படின்னு நாங்கள் வந்து அப்டமனை வந்து ஒரு 9 குவாட்ரண்ட்டாக நாங்கள் பிரிக்கிறோம். அப்படி 9 குவாட்ரண்ட்டாக பிரித்து பேஷண்ட்டோட வலி எந்த குவாட்ரண்ட்டில் எந்த லொக்கேஷனில் வலிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது பேஷண்ட் வந்து இப்போது எபிகாஸ்ட்ரிக் பெயின், மேல் வயிறில் வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆர்கன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் நமக்கு ஸ்டொமக் இருக்குது, அதுக்கு நேர் பின்னாடி கணையம்னு சொல்லக்கூடிய பேன்க்ரியாஸ் இருக்குது. ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், இந்த இடத்துல லிவர், கல்லீரல் இருக்குது, அதுக்கு கீழே பித்தப்பை, கேல் பிளாடர் இருக்குது, அதுக்கு நேர் பின்னாடி கிட்னி, ஜஸ்ட் கீழே கிட்னி இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த இடத்துல பின்னாடி கிட்னி இருக்குது. அதே மாதிரி அம்பிளிக்கல் ரீஜனில் சின்ன குடல் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லேயோ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குடல்னு சொல்கிற அப்பண்டிக்ஸ் இருக்குது. கிட்னிலேருந்து யூரின் வரக்கூடிய அந்த யூரிட்டர்னு சொல்லக்கூடிய யூரின் டியூப் இருக்குது. ஃபீமேல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை அடி வயிற்றில் இருக்குது, சிறுநீர் பை முன்னாடி இருக்குது, மலக்குடல் இருக்குது. ரைட் சைடில் வந்து கருமுட்டை, சினைப்பையில் வந்து வரக்கூடிய அந்த கருக்குழாய், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் டாக்டர் வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களோட வலி எந்த இடத்துல இருக்குது. சம்டைம்ஸ் வலி வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், வேறு இடத்துல ஷிஃப்ட் ஆகும். அந்த மாதிரி பெயின் வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பெயின் ஷிஃப்ட் ஆகிறத வச்சு அந்த ஆரம்பத்தில் வலி எங்கே இருந்தது, அதுக்கப்புறம் வலி எங்கே மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபீவர் எதாவது இருந்ததா, வாமிட் எதாவது இருந்ததா, வேறு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ், சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உங்கள் உடம்புல இருக்குதா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்பாங்க. அதில் முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷனும் யூரின் ரொட்டீனும் முக்கியமாக கேட்போம். இது வந்து ஒரு அப்டமன் பெயின் வரப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் பெத்தாலஜி, நோய் தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பிளட் கவுண்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்குறப்போ அதில் அந்த WBCன்னு சொல்லக்கூடிய அதோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு யூரினில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோன் டவுட் படுறீங்க அப்படின்னா பெயின் வந்து இங்கே லாயின் முதுகுலேருந்து சைடில் ரேடியேட் ஆகி கீழே யூரின் போகிற இடம் வரைக்குமே கீழே ட்ராவல் ஆகுது. அப்படி ஒரு பெயின் கிளாசிக்கலாக வருது, நல்ல காலிக்கி டைப், நல்ல முறுக்கி வலிக்குது, இப்படிலாம் இருந்தது அப்படின்னா பெயின் வந்து ஒரு யூரிட்ரிக் காலிக், அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம், யூரின் பாதையில் கல் இருக்கலாம் டாக்டர் சந்தேகப்படுறாங்க. அப்போது ஒரு யூரின் டெஸ்ட் சிம்பிளாக எடுத்து பார்க்குறப்ப யூரினில் ஒரு பஸ்ஸல்ஸ் இருக்கல இல்லாமல் எங்களுக்கு பிளட்டு வருது, RBCs நிறையா இருக்குது, இந்த மாதிரி கால்சியம் கிறிஸ்டல்ஸ், இந்த எபித்திலியல் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா டாக்டருக்கு இந்த டவுட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போது நீங்கள் என்ன மாதிரியான அடுத்த ரேடியலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், உதாரணத்துக்கு அல்ட்ராசவுண்ட் போக போகிறீங்களா, எக்ஸ்ரே போக போகிறீங்களா, சிடி மாதிரி போக போகிறீங்களா, இல்லை MRI மாதிரி போக போகிறீங்களா, இப்படிங்கிறத நம்ம ஒரு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சோ ஒரு யூரின் டெஸ்ட்டை வச்சோ டாக்டர்னால் டயக்னோஸ் பண்ண முடியும். அப்போது டாக்டர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து அதை நேரோ டவுன் பண்ணணும். டயக்னோசிஸை நம்ம நேரோ டவுன் பண்ணுறோம். என்ன மாதிரியான பிரச்சனையை டாக்டர் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கலை, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னா டாக்டர் வந்து நீங்கள் ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்துட்டு இது சாதாரண வலியாக இருக்குது, டாலரபுளாக இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மெடிசின்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வலி எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, வலி என்னால் தாங்க முடியல, பெயினோட இன்டென்சிட்டி ரொம்ப சிவியராக இருக்குது, பேஷண்ட் வந்து இன்டாலரபிள் பெயினில் இருக்கிறாங்க,
டாக்டருக்கு டவுட் வருது அப்படின்னா ஈவன் அந்த ஃபஸ்ட் டே கூட டாக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டாக்டரோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.